ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வரோட ரேட் ஏன் 2026 ஆரம்பிச்சு இன்னும் 15-20 நாள் தான் ஆயிருக்கு, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்க நேரத்தில் நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணலாமா, இந்த மாதிரி இல்லை சேல் பண்ணலாமா அப்படின்றத பற்றியும், இது இல்லாமல் முக்கியமான காரணம் எதனால் சில்வரோட ரேட் இப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, சேல் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வந்து சில்வர் வந்து நமக்கு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது 130% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 2026 ஆரம்பிச்சு இன்னும் 20 நாள், இன்னைக்கு தான் 20வது நாளே. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா 150% வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. 20% வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. நம்ம வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, இல்லை இன்வெஸ்ட் பண்ணவங்க ஹோல்டு பண்ணணுமா அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கான ரீசனும் இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மெயினான ரீசன் என்ன, சில்வர் உற்பத்தி எப்படி நடக்குது, ஏன் திடீர்னு சில்வருக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70-80% சில்வரை வந்து காப்பரு, ஜிங்கு, கோல்டு இதெல்லாம் மைன் பண்ணும்போது எடுக்கிற பை ப்ராடக்ட்ல இருந்து தான் சில்வரை தயாரிக்கிறாங்க. அதாவது சுரங்கத்திலேருந்து தங்கத்தையோ வெள்ளியோ இதெல்லாம் வந்து வெட்டி எடுக்கும்போது, அதாவது தங்கத்தையும் காப்பரையும் வெட்டி எடுக்கும்போது தான் சில்வர் வந்து தயாரிக்கப்படுது. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து தங்கத்தை, இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 வந்து 25 மிட்டு வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தங்கத்தை நோக்கி மட்டும்தான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தனால, ஸோ சில்வரை மைன் பண்ணுறதோ இதோட பை ப்ராடக்ட்ஸான காப்பரு, லீடு, ஜிங்கெல்லாம் வந்து தயாரிக்கிறதுல யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ அந்த ரீசனால் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதும் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் அதை வெட்டி எடுக்கிறவங்களுமே வந்து அதர் மெட்டல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே ஒழிய சில்வரை வெட்டி எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. இது ஒரு மெயினான காரணம். இன்னொன்று, இண்டஸ்ட்ரியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில், ஈவியில், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேகரிக்கிறோம் இல்லையா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பண்ணணும், அதுக்கு ஒரு மெமரி வேணும். அந்த மெமரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சிம்பிள் டைமில் சொல்லலாம். ஸோ அதுக்கானது இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து சில்வரோட தேவை அதிகமாக இருக்குது. அந்த காரணத்தினாலையும் இன்னொரு மெயினான காரணம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாட்டோட தேவை அப்படின்ற தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு உருவாயிருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து லைக் இப்போ யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் வார் நடந்துட்டுருக்கு, மிடில் ஈஸ்டில் வாலட்டிலிட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த காரணத்தினால இப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமே வார் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அவர் இன்னொன்று வெனின்சுலாவை கேப்சர் பண்ணுறாரு ட்ரம்ப். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டுருக்கு. மெயினாக நம்ம ட்ரேட் பண்ணுற எல்லா விதமே வந்து பார்த்திங்கன்னா US டாலரை பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம். நம்ம வாங்குகிற ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இல்லை நம்ம தங்கமாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி விலை நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா US டாலர் மூலியமாக மட்டும்தான் நிர்ணயிக்கப்படுது. ஸோ அதனால் இப்போ நிறைய இன்வெஸ்டர் யூஎஸோட டாலர் வந்து வீழ்ச்சி அடைகிறதுனால எல்லாரும் தங்கம் பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இப்போ கொஞ்சம் அவங்க வந்து அவங்களோட வேல்யூ வச்சு தான் தங்கத்தை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து தங்கம் பக்கம் போகிறாங்க. பட் ஆனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் 1 கிலோ தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னைய ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா நீங்கள் 1 கிலோ வெள்ளியை நீங்கள் 2.5 லட்சத்தில் இப்போ வாங்கிக்க முடியும். இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3,30,000 ரூபாய் தேவைப்படும் வெள்ளி வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போது 10 லட்சத்தை கம்பேர் பண்ணும்போது 3 லட்சம்ன்றது கொஞ்சம் ஈஸியானது. 3 லட்சம் 10 லட்சம்னு சொல்கிறேன், 80 லட்சம் தேவை. 1 கிலோ வெள்ளி வாங்குறதுக்கு 80 லட்சம் இப்போ இன்னைய ரேட்டுக்கு தேவை அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு 1 கிலோ வாங்குறதுக்கு 3 லட்சம் இருந்தாவே போதும். ஸோ அதனால் எல்லாருமே இதில் நிறைய ரிட்டர்ன்ஸும் கொடுக்குது, 150% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்றனால எல்லா சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸுமே இதுக்குள்ளே வராங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும், இன்னொன்று சீப்பராக இருக்குது கோல்டை விட அப்படின்றதுனால, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ETF நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ETF தான் இப்போ சில்வரை நிறைய பேர் வாங்குறாங்க, ஃபிசிக்கல் சில்வரை தாண்டி. ஆனால் ETF எப்படி இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிப்பான் அப்படின்ற ஒரு கம்பெனி ETF ஒரு சில்வர் வந்து வாங்கியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 கிலோ வாங்கியிருக்கு அந்த கம்பெனி அப்படின்னா, 2 கிலோ வரையும் தான் அந்த கம்பெனி சேல் பண்ணும். இவ்வளோ ஷேர்ஸ் தரேன், இதை இவ்வளோ பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் கொடுக்கும். ஆனால் இப்போ அவங்கக்கிட்டேயே வாங்குறதுக்கானது, ஏன்னா சப்ளை அங்கே இல்லை, இவங்க வாங்கி வச்சாதான் கொடுக்க முடியும். ஸோ இங்கே ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே மக்கள் வந்து இங்கே டக்குன்னு வாங்குறாங்க, ஏன்னா அங்கே விற்க முடியும் ஈஸியாக அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் சில்வரோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக ஒரு சீக்வன்ஸ் டிமாண்ட் வந்து நடக்குது. சீக்வன்ஸ் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா,
கண்டினியூஸாக ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ எப்போ பார்த்தீங்கன்னா 2025 மிட்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரையுமே ஒரு சீக்வன்ஸான டிமாண்ட் நடக்கிறதுனாலையும் வெள்ளியோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன சொல்ல வராங்க கடைசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அது எழுதினது வந்து வாரன் பஃபட் அப்படின்றவர். அவர் தான் வந்து போன வருஷமே வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி சில்வரோட ரேட் 1 கிலோ வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வரையும் போகும் அப்படின்னு வந்து அப்போ சொல்லியிருந்தார். அதை வந்து ஸ்டார்டிங் பீரியடில் யாரும் பெருசாக கவனிக்கல. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற நேரத்தில் இதை வந்து சொல்ல ஆரம்பித்து நிறைய பேரும் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில்வர்ன்றது இந்த அளவுக்கு நீங்கள் ஹைப் கொடுக்குற அளவுக்கான ஒரு மெட்டீரியல் கிடையாது, பட் ஆனாலும் அது இந்த அளவுக்கு ஏறிடுச்சு. இப்போ கண்டிப்பாக ஒரு ஷார்ப்பான புல் பேக் வரும், இல்லைனா ஒரு கரெக்ஷன் வரும். புல் பேக் கரெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, கண்டிப்பாக ஒரு கீழே விழும், ஒரு கரெக்ஷனாவது வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இப்போ பண்ணாதீங்க அப்படின்றதான் அவர் சொல்ல வராரு. அண்ட் வாலட்டைல் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, புரியாது. எனக்குமே ஃபஸ்ட்டு புரியல. ஸோ நான் வந்து சர்ச் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சேன். ஃபேமஸாக வாலட்டைல் அப்படின்றது என்னென்னா, அதிகமான ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும். ஒரு கான்ஸ்டண்ட்டாக போகாது, திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். எவ்வளோ ஏறும்னு சொல்ல முடியாது, எவ்வளோ இறங்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயத்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சில்வர் தான் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸ் ஒரு வேலை குறைஞ்சாலும் ட்ரேடர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ETF ஃபிசிக்கலில் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு வேளை எனக்கு போதும் இப்போதைக்கு, ஓகே நான் வந்து கொடுத்துட்டு நம்மளோட ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துக்கலான்னு ப்ராஃபிட்டை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது விற்றுட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேலி வந்து ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் ஓகே இவ்வளோ தூரம் சொன்னோம். கடைசியாக சில்வரோட ரேட் இறங்குமா ஏறுமான்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில்வரோட ரேட் வந்து இப்போ ஃபெட் மீட்டிங்னு ஒன்று நடக்குது. அது என்றைக்கு நடக்குதுன்னா ஜனவரி 27, 28 இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த மீட்டிங்கை வச்சு நம்மளோட சில்வரோட ரேட்டை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை விட சில்வர் எப்போவுமே வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தை கண்டுகிட்டே தான் இருக்கும். அதாவது பயங்கரமாக ஏறும், பயங்கரமாக இறங்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒருவேளை ஃபெட் ரேட் கட் நடந்துச்சு அப்படின்னா வெள்ளியோட விலை ஏறும். ஃபெட் ரேட் கட் நடக்காமல் ஃபெட் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா சில்வரோட ரேட் வந்து குறையும். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ இருக்கிற மாதிரியே அவங்க எந்த முடிவும் பண்ணல, எந்த ரேட் கட்டும் நடத்தலை அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற இறக்கத்தோடு தான் சில்வர் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போய் வாங்கலாமா அப்படின்னா, இந்த மாதிரி இன்க்ரீஸாக இருக்கிற நேரத்தில் வாங்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனது இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளவே வந்து ஒரு டிப் வந்து நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப ஹோல்டு பண்ணணும். ஏன்னா நானுமே சில மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த பற்றின வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். சில்வர் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்கும். நான் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ நானுமே ஃபிசிக்கல் சில்வர் வாங்கி சேல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணாமல் சேல் பண்ணனால எனக்கு ஒரு லாஸும் நடந்திருக்கு. எனக்கு 1 மாதத்துலேயே ஒரு சில்வரை சேல் பண்ணேன். எனக்கு 30,000 ப்ராஃபிட்டுமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே லிங்க் இருக்கும், நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸாக இருக்க நேரத்தில் வாங்க வேணாம். கொஞ்சம் குறையும் போது வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். 1 இயர் வரைக்கும், இல்லைனா ஒரு 6 மந்த்ஸாவது ஹோல்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அப்படி இல்லை, நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து 150 ரூபாயிலிருந்து 180 ரூபா இல்லைனா 190 வரையும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சில்வர் ஒரு கேஜியை நீங்கள் கண்டிப்பாக இப்போ 330 ரூபாய் இன்றைக்கி விற்றுட்ருக்கு. ஸோ நீங்கள் இந்த டைமை யூஸ் பண்ணி சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கினதை விட டபுள் தி அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ நடுவில் ஒரு டிப்பு வரும். இல்லை நான் விற்கலை, நான் ஹோல்டு பண்ணுறேனாலும் நீங்கள் பண்ணலாம். பட் நடுவில் வந்து கண்டிப்பாக ஒரு டிப்பு வரும். நீங்கள் அதுக்காக அப்போ போய் விற்கணும்னு நினைக்க வேண்டாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு அமௌண்ட்டோட எமர்ஜென்சி இருக்குன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதாவது வித்துடலாம். இல்லை எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, அது என்னோட சர்ப்ளஸ் அமௌண்ட், அது என்கிட்ட எக்ஸஸாக இருக்க அமௌண்ட்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். நடுவில் ஒரு டிப்பு வரும், அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம், திரும்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த நேரத்தில் வாங்க வேண்டாம் அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது உங்களோட டெசிஷன். நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்றதை இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.